ராமேஸ்வரம் கடல் அலைகள் ஆவேசமாக எழுந்து வானமே உடையிற மாதிரி ஒரு பயங்கர புயல். அந்த புயல்ல ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த ஒரு ஏழை மீனவர் கடலுக்குள்ள சிக்கிக்கிறாரு. படகு சிதறி உயிர் போகும் நிமிஷம். அந்த நேரத்துல தான் கடல் நடுவே ஒரு பச்சை நிற பாறை அவர் கண்ணுக்கு பட்டது. உடனே மீனவர் அந்த பாறையை பிடிச்சுக்கிறாரு. ஆச்சரியம் என்னன்னா, அந்த பாறை அவரோட உயிரை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்து சேர்க்குது. இது சாதாரண கல் அல்ல அப்படின்னு நினச்ச மீனவர் அந்த பச்சை நிற பாறையை எடுத்துக்கிட்டு வந்து தன் வீட்டு வாசல் படியில் வைக்கிறாரு. நாட்கள் போனது. மெதுவாக அந்த பாறையில் இருந்த பாசி எல்லாம் மறைந்து அது பளபளன்னு மின்ன ஆரம்பிக்குது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மீனவர் அது தெய்வீக கல் அப்படின்னு நினச்சி பாண்டிய மன்னரிடம் கொண்டு போய் கொடுக்குறாரு. அந்த கல்லின் மதிப்பையும் சிறப்பையும் உணர்ந்த மன்னர் மீனவருக்கு அதிக பொற்காசுகளை பரிசாக அளிக்கிறாரு. அந்த அரிய கல்லை உத்தரகோச மங்கையில் நடராஜரின் சிலையாக வடிக்க மன்னர் முடிவு செய்கிறாரு. அதற்காக சிற்பியை தேடிய போது யாருமே கிடைக்கல. இதனால வருந்திய மன்னர் மங்களேஸ்வரர் சன்னதியில் வேண்டாரு. அப்போது சண்முக வடிவேலர் என்ற சிற்பி முன்வந்து பரதநாட்டிய நுட்பங்களோடும் மனித நரம்புகள் போல அசையும் தத்ரூப நடன கோலத்தில் அந்த மரகத நடராஜர் சிலையை உருவாக்குறாரு. இன்றும் உத்தரகோச மங்கையில் அந்த மரகத நடராஜர் உயிருள்ளது போல கம்பீரமாக நிற்கிறார். இது வெறும் கற்பனையா அல்லது கடலும் கடவுளும் சேர்ந்து எழுதின தெய்வீக வரலாறா? உங்கள் கருத்து என்ன? உண்மையா கற்பனையா? கமெண்ட்ல சொல்லுங்க.